அன்பு சகோதரர்களே, இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் ஏராளமான அடையாளங்கள் தென்படும். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி அன் அமாராத்திஹா. யா ரசூலல்லாஹ், இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் தென்படும் என்பதை எனக்கு அறிவித்து தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாகவே சொன்னார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா வ அன் தரல் ஹுஃபாத்தல் உராத் ரிஆ அஷ்ஷாஅ யததாவலூன ஃபில் புன்யான். சுப்ஹானல்லாஹ். ಸೆರಪ್ಪುವತ್ ನುಮತಿ ದುಗಿ ಬುತ್ಕಲಯನ್ ತಟ್ಟು ನಿವಸ್ ಹದನ್ನಟ ಉತ್ಸಾಹಯ ಎದತಿ. சுபஹானல்லாஹ். செருப்பு இல்லாமல், ஆடை இல்லாமல் ஏழையாக வாழக்கூடிய ஆட்டிடையர்கள் பெரும் பெரும் கட்டிடங்களை கட்டுவதற்கு போட்டியிடுவார்கள். கியாமத் நாளுடைய அடையாளம் இன்றைய காலத்திலே நடக்குகின்றதா இல்லையா? கொஞ்சம் சிந்திப்போம். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான அடையாளங்களை சொன்னார்கள். இந்த உலகத்திலே வட்டியுடைய பாவம் அதிகரிக்கும், விபச்சாரம் அதிகரிக்கும், களவு அதிகரிக்கும் போன்ற எத்தனையோ விதமான பெரும் பாவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலத்திலே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ ஊர்களிலே, எத்தனையோ நாடுகளிலே இப்படிப்பட்ட பாவங்கள் அதிகரித்து விட்டது. கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் ஏராளமான சிறிய அடையாளங்கள் தென்பட்டு கொண்டே இருக்கும். இறுதியாக நடக்கவிருக்கக்கூடிய அடையாளம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டால் அடுத்ததாக நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் மிக பெரும் அடையாளம். பெரிய அடையாளம் ஒன்று நடக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்ததாக அத்தனை அடையாளங்களும் மிகவும் விரைவாக நடைபெற்று மிகவும் அவசரமாக இந்த உலகம் சுக்குநூறாகிவிடும்.